ஓகே, இப்போது கம்யூனிட்டினா என்னென்னு பார்ப்போம். கம்யூனிட்டினா ஜஸ்ட் நீங்கள் திங்க் பண்ண வேண்டியது அது ஒரு மார்க்கெட். இப்போ நம்ம சந்தைக்கு போயாச்சுன்னா நிறைய ஆட்கள் இருப்பாங்க, நிறைய பேர் வியாபாரம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்க போகலாம், விற்க போகலாம், அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் என்னது மார்க்கெட்டு. அதே மாதிரி தான் ஃபிக்மாவில் கம்யூனிட்டின்னு வச்சுருக்காங்க. இப்போ இந்த கம்யூனிட்டிக்குள்ளாடி நிறைய டிசைனர்ஸ் இருப்பாங்க. டிசைனர்ஸ்னு சொல்கிறவங்க ஃபிக்மா யூசர்ஸ் நிறைய இருப்பாங்க. சிலர் வந்து விற்கிறதுக்காக வருவாங்க, அதாவது சில ப்ளக்கின்ஸ் ரெடி பண்ணி விற்பாங்க, நிறைய டிசைன்ஸ் ரெடி பண்ணி விற்பாங்க. டிசைன்ஸ் ரெடி பண்ணி விற்கிறதுனா ஒரு ஆப்போட மொத்த டிசைனுமே ரெடி பண்ணி சிலர் வந்து ஃப்ரீயாக விடுவாங்க, சிலர் வந்து காசுக்காக விடுவாங்க. இப்போ காசுக்காக நீங்கள் விடுறது நிறைய செக் பண்ணலாம். இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க, உங்களுக்கு இப்போ தெரியும். நான் இப்போ ஃபஸ்ட்டு எப்படி கம்யூனிட்டிக்குள்ளே போகணுன்னா ஹோமில் வரணும். ஃபஸ்ட்டு ஹோமில் வந்துக்கிட்டு இந்த பாட்டம் லெஃப்ட் கார்னரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் கம்யூனிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா நேராக வந்து கம்யூனிட்டிக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் போகும்போது இப்படி தான் உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் இப்போ சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன டிசைன் வேணும். இப்போ நான் வந்து டாக்ஸி புக்கிங்னு அடிக்கிறேன், டாக்ஸி புக்கிங் ஆப் சும்மா அடிச்சுக்கிட்டு ஒரு என்ட்ரு தட்டி பார்க்குறேன். என்ட்ரு தட்டியாச்சுன்னா நம்மளோட நெட்டு ஸ்பீடை பொறுத்து இது ஸ்பீடாக லோட் ஆகும். இப்போ ஓகே, இந்த லோட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், டாக்ஸி புக்கிங் நிறைய பேர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ சிலர் வந்து காசுக்காக விட்டுருப்பாங்க, சிலர் வந்து ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க. இப்போ இது காசுக்காக விட்டுருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் இந்த ஆப்பை பாருங்கள், ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து $32 போட்டுருக்காங்க. அந்த ஃபைலை நம்ம ஆக்சஸ் பண்ணணுன்னா எவ்வளோ ரூபா கட்டணும், $32 கட்டணும். இதேமாதிரி காசுக்காகவும் பண்ணுவாங்க, சிலர் வந்து ஃப்ரீயாகும். இந்த இது பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் இன் ஃபிக்மா கொடுத்தாச்சுன்னா நமக்கு அந்த டிசைனை பார்த்துக்கலாம். இப்போ ஓப்பன் இன் ஃபிக்மா கொடுத்தாச்சுன்னா என்ன நடக்கும்னா, நம்ம ஹோமில் போய் பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸி புக்கிங் ஆப் நம்ம இப்போ ஓப்பன் இன் ஃபிக்மா கொடுத்தோம்ல, அது வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ளாடி வந்துடும். நமக்கு ஒரு ஃபைலாகவே கிடச்சிரும். அது இப்போ லோடிங், அது ஃபைலில் எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு, என்னென்ன இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத பொறுத்து இந்த லோடிங் ஸ்பீடு மாறும். சரியா, இப்போ பார்த்தீங்களா, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம கம்யூனிட்டிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் மோஸ்ட்லி இந்த கம்யூனிட்டி எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா ஐகான்ஸ் எடுக்கிறதுக்கு, அப்புறம் ப்ளக்கின்ஸ் எடுக்கிறதுக்கு. இப்போ ப்ளக்கின்ஸ் ஐகான்ஸ் எல்லாம் எடுக்கிறது நான் தனி ஒரு வீடியோ போட்டு சொல்லித்தரேன். ஓகேவா, அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், அதை நான் பண்ணி சொல்லித்தரலாம். இப்போ மற்றபடி நான் இங்கே எதுக்கு வருவேன்னா iOS கிட்டுன்னு சர்ச் பண்ணுவேன். இப்போது ஸ்டேட்டஸ் பார் ஏதாவது எடுக்கணும், இல்லை கீபோர்டு ஏதாச்சும் நம்ம டிசைன், இப்போ மொபைல் ஆப் டிசைன் பண்ணுறோம், அதில் கீபோர்டு ஏதாவது யூஸ் பண்ணணும்னா நான் இங்கே வந்து தான் எடுப்பேன். சரியா, iOS கிட்டுன்னு சர்ச் பண்ணிட்டேன்னா iOS கிட் இப்படி இது வந்து ஃப்ரீ தான் கொடுத்துருக்காங்க. இது iOS கிட்டுனா எதுக்கு சர்ச் பண்ணுறேன்னா, நான் இப்போ iOS ரிலேட்டடாக ஏதாவது டிசைன் பண்ணுறேன்னா அதுக்கான எலிமெண்ட்ஸ் எல்லாம் இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன்ஸு, அதுக்கப்புறம் ஸ்லைடர், கீபோர்டு, இதெல்லாம் iOSக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா, இப்போ அதுக்காக நான் இங்கே வந்து எடுத்துப்பேன். ஆல்ரெடி இங்கே ரெடி பண்ணி கரெக்டாக வச்சுருப்பாங்க, அதை நான் எடுக்கிறதுக்காக தான் இந்த கம்யூனிட்டி வருவேன். கம்யூனிட்டினா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சந்தைன்னு நினச்சிக்கோங்க. நிறைய பேர் ஃப்ரீயாக விற்பாங்க ஆன்லைனில், சிலர் வந்து காசுக்காக விற்பாங்க, நம்ம வாங்கலாம், நம்மளும் விற்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இதை பார்த்துக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்களா, இப்போ iOSக்கான என்னென்ன விஷயங்கள் தேவை இருக்கோ அது எல்லாமே இங்கே கிடச்சிரும். வால்பேப்பரு, அதுக்கப்புறம் டைப்போகிராஃபி, கலர்ஸு, அப்புறம் டெக்ஸ்ட்டு, கீபோர்டு தான் இருக்குது பார்த்தீங்களா, கீபோர்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டஸ் பாரு, இது எல்லாமே நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறேன். ஓகே, பாய்.